الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ரமலான் நாங்கள் சுவனம் செல்வதற்கு காரணமாக அமைய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் நாங்கள் இந்த இராவணக்கத்தில் முடியுமான வரை ஈடுபடுகிறோம். இதேவேளை இன்னொரு புறம் நாங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் சுவனம் செல்வதற்கு பதிலாக எங்களை நரகத்தில் தள்ளிவிடும். அந்த நரகத்துக்கிட்டு செல்லக்கூடிய காரணிகளை தவிர்ந்தால்தான் சொர்க்கம் போகலாம். நாங்கள் மஹ்ஷர் மைதானத்தில் எழும்புகிறோம், அல்லாஹ் எங்களை எழுப்புறான். மஹ்ஷர் மைதானம் இந்த பக்கம் என்றால் சொர்க்கம் இங்கால் இருக்கும், ரெண்டுக்கும் இடையில தான் நரகம். வயிம்மின்கும் இல்னா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்லியா. குர்ஆனில் சூரத்து மரியமில் அல்லாஹ் சொல்லான், உங்களில் ஒவ்வொருவரும் இந்த நரகத்திடம் வந்துதான் போக வேண்டும், அது இறைவன் முடிவாக எடுத்த விடயம். அப்போ மஹ்ஷர் மைதானம் கேள்வி கணக்குரிய இடம். கேள்வி கணக்குக்கு பின்னர் சுவனம் செல்ல வேண்டுமா, நரகத்தை தாண்ட வேண்டும். நரகத்துக்குரிய காரணிகள் எங்களிடம் இருந்தால் தாண்ட முடியாது. நரகம் எங்களை இழுத்துக்கொள்ளும். நரகத்தில் வீசப்படுவார்கள். நரகத்தில் உள்ள அல்லாஹ் ஏற்படுத்திய சிஸ்டம் எங்களை உள்வாங்கிக் கொள்ளும். எனவேதான் நரகத்துக்கிட்டு செல்லக்கூடிய காரணிகளை நாங்கள் மேக்சிமம் தவிர்த்து கொள்ளணும். ஆனால் அது தொடர்பாக தொடர்ச்சியாக நரகத்துக்கிட்டு செல்லக்கூடிய காரணிகள், அதில் நாங்கள் கடும் பொடுவோக்கரிக்கக்கூடிய காரியங்கள், அவைகளை இந்த பேசக்கூடிய சொற்ப நேரத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதில் நான் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய விடயம் ஹராமான ஆகாரம். பிழையான முறையில் சம்பாதித்தோம், அதன் மூலமாக நாங்கள் சாப்பிட்டால் நாங்கள் போகின்ற இடம் நரகலோகம். ஹராமான முறையில் சம்பாதித்து தர்மம் செய்தால் அது ஏற்கப்படாது. அது ரசூலுல்லாஹி ஹதீஸ், லா யக்பலுல்லாஹு ஸதகத, அல்லாஹ் தர்மத்தை ஏற்க மாட்டான் மின் குலூல், பிழையான சம்பாத்தியத்தின் மூலமாக வரக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் ஏற்க மாட்டான். கோடி தர்மம் செஞ்சாலும் சரிதான். அப்போ அல்லாஹ் ஏற்க மாட்டான், அது ஒரு புறம். அப்போ நன்மை கிடையாது. இன்னொரு புறம் எங்களுடைய உடம்புல சேர்ந்துடும் இபாதத்துகளும் கபூலாகாது, துவாவும் கபூலாகாது. அடுத்தது அந்த உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதியானது. இப்போ நான் அது தொடர்பாக அல்லாஹ் சொல்லத்தை சொல்லேன். சூரத்து தாஹா அல்லாஹ் சொல்லான், குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு வழங்கியவைகளிலிருந்து பரிசுத்தமானவைகளிலிருந்து சாப்பிடுங்கள். ஹலால், பியோ ஹலால். அதுக்கு அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை தையிபா. தையிப் என்றால் மனமானது. பியோ ஹலால், பரிசுத்தமானதை சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லான், வலா தத்கௌ ஃபீஹி, இதில் நீங்கள் எல்லை மீறி போகாதீர்கள். இப்படி போனால் அதில் ஹராம் கலக்கும், இப்படி போனால் ஹராம் கலக்கும், இப்படி போனால் ஹராம் கலக்கும் என்றால் அங்கெல்லாம் போகாதீர்கள். அப்படி நீங்கள் போனால் ஃபயஹில்ல அலைக்கும் கலபி, என்னுடைய கோபம் உங்கள் மீது இறங்கிவிடும். இது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 10க்கு மேற்பட்ட வசனங்களில் ஈமான் கொண்டவர்களே ஹலாலை சாப்பிடுங்கள், பரிசுத்தமானதை சாப்பிடுங்கள் என்பதை வெவ்வேறு விதமாக அல்லாஹ் திரும்ப 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 ஞாபகப்படுத்துகிறான். சரி, நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஹலாலை தான் சாப்பிடணும். ஆனால் நாங்கள் செய்கிற சம்பாத்தியங்களில் ஹராம் நிறைஞ்சு வருகுது.
சரி, இது அல்லாஹ் சொல்லுது, சொட்டா சொல்லியாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அர்-ரஜுலு யுதீலு ஸஃபர், ஒரு மனிதன் ஒரு நீண்ட பிரயாணம் போகிறான், முடியெல்லாம் குழஞ்சி கிடக்கு. ஏண்டா அப்படி பாலைவனத்தில் ஒருத்தன் பிரயாணம் போகும்போது, நீண்ட பிரயாணம் என்றால் புழுதி ஒரு பக்கம், முடி குழஞ்சி கிடக்கும், அந்த மாதிரி. அதே நேரம் அவனுடைய கஷ்டத்தின் காரணமாக வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி பிரார்த்திக்கிறான். கஷ்டமான நிலையில் அல்லாஹ் பிரார்த்தனையை, பிரயாணத்தில் துவாவை ஏற்பான். ஆனால் இவன் துவா ஏற்கப்பட மாட்டாது. ஏன் தெரியுமா? மத்அமுஹு ஹராம், அவனுடைய சாப்பாடு அது ஹராம். ஏண்டா பண்டிகரைக்கு சாப்பிட்றான் என்று மட்டும் வழங்கப்படாது, அது அந்த சாப்பாடு வந்த விதம் ஹராம். மஷ்ரபுஹு ஹராம், அவன் குடிக்கிற உணவு, ட்ரிங்க்ஸ் குடிப்போம் அல்லவா, ஈச்சம்பழ ஜூஸ் குடிப்பாங்க அந்த காலத்தில், அது வந்த வழியும் ஹராம். மல்பசுஹு ஹராம், ஆடை ஹராமான சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்டிருக்கும். இதை சொல்லி போட்டு வகுதிய பில் ஹராம், ஹராத்தை கொண்டே அவன் உணவூட்டப்பட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்னா யுஸ்தஜாபு லஹு, இவன் பிரார்த்தனை எப்படி ஏற்கப்படும்? அன்புக்குரிய சகோதரே, அப்ப இப்ப நம்ம இந்த இரவு தொழுகை தொழ போறோம், அல்லாஹ் கிட்ட துவா கேட்கும். சுஜூது, நீண்ட சுஜூதி செய்கிறோம், நீண்ட சுஜூதில் நாம நிறைய அல்லாஹ் கிட்ட கேட்கும். துவா ஏற்கப்படணும் என்றால், இந்த துவா ஏற்கப்படணும் என்று நான் நினைத்தால், நான் சாப்பிட்டதில் இருந்து இப்ப இருக்கிற உடுப்புல இருந்து எல்லாம் ஹலாலான சம்பாத்தியத்தினூடாக வந்ததா என்ற கேள்விக்கு ஆம், முடியுமானவரை பியோ ஹலாலில் தான் இருக்கிறேன் என்று என் மனம் முதல் எனக்கு சொல்ல வேண்டும். சரி, அப்ப நம்முடைய இந்த வணக்கங்கள் ஏற்கப்படணுமா? அது அல்லாஹ்விடம் ஏற்கப்பட்டால்தான் நன்மை வரும். நன்மை வந்தால்தான் மக்சர்ல நன்மை தீமை நிறுக்கப்படும். நன்மை தட்டு அதிகரித்தால் நரகத்தை தாண்டி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இந்த நன்மையே இல்லையே, என்னவா? சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், கஷ்டம் ஹலாலா செஞ்சா, ஹலால் ஹராம் கடுமையாக பார்த்தா வறுமை தான் பெருகுது, பொருளாதார கஷ்டம், அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சிடலாம் தானே என்றுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறார்கள். ஏதோ நாம் அல்லாஹ் கிட்ட கேட்டால் அவன் நம்முடைய அடிமை மாதிரியும், அவன் நம்மளை ரிக்வெஸ்டை ஏற்பான் என்றும் நம்முடைய ஒரு கற்பனை. துவா ஏற்கப்படுவதற்கு நிபந்தனையே ஹலாலான ஆகாரம். எவ்வளோ ஒரு பேசிக்! உன்னுடைய துவா, உன்னுடைய தர்மம், உன்னுடைய நோன்பு ஏற்கப்படுவதற்கு முதல் நிபந்தனையே ஹலாலான ஆடையும் சொல்லிட்டார்கள் ரசூலுல்லாஹ். சரி, அடுத்த ஹதீஸை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், ஹலாலும் தெளிவானது. இன்னது ஹலால், இன்னது ஹலால் என்று எத்தனை விடயங்கள் தெளிவான ஹலால். மீன் வியாபாரம், மீன் பிடிச்சி விற்கும், ஹலால் தெளிவானது. ஒருவன் குப்பை அள்ளுறான், அதில் உழைக்கான், குப்பை அள்ளி துப்புரவு செய்கிறான், ஹலால். சரி, ஆனால் அந்த மீன்பிடி வியாபாரத்தில் நாரின மீனை கொண்டு வந்து அதுக்கு மேலே மண்ணை போட்டு இப்போதான் கரவலை மீன் என்று அவன் அதை கொஞ்சம் ஐஸில் வச்சு அது செஞ்சு இது செஞ்சு எடுத்து விட்டால் ஹலாலுக்குள்ள ஹராத்தை கலக்கான். அவனுக்கும் தெரியும் நாம ஏமாத்திரம் உண்டு. இப்படி நிறைய ஹராமான தொழிலை செய்வோம், ஹலாலா இருக்கும், அதுக்குள்ள ஹராத்தை கலப்போம். அது அரச உத்தியோகமாக இருக்கும். நான் பலதரம் ஹுத்பாக்களில் பேசிட்டேன். 8 மணிக்கு வரணும், அவர் பின்னர் 4 மணிக்கு போகணும், இடையில் அவர் செய்யக்கூடிய டியூட்டியை செய்யணும். ஆனால் வாரது ஒரு டைம், சைன் வைக்கிறது 8 மணி என்று, அதில் 8 மணிக்கு சைன் வச்சு போட்டு வேறு எங்கேயாவது வேலையை பார்க்கறது, ஆஃபீஸுக்குள்ளே ஊழல் செய்கிறது, வேறு வேறு வேலை பார்க்கறது, வேலை செஞ்சு கொடுத்தா காசு வாங்குறது, இப்படி எத்தனையோ வரும். சரி, அது நான் நீட்ட விரும்பலை. சரி, அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஹலால் தெளிவானது, இன்னது ஹலால் தெளிவு, ஹராமும் தெளிவானது, இன்னது ஹராம். இது ஹராம் என்று தெரியும். உதாரணமாக பொய் சொல்லுதல்,
சில தொழிலே பொய் சொல்லுது. உதாரணம் என்ன? பொய்யை சொல்லி சம்பாதிக்கிறது. அதில் லோயர்மார் ரொம்ப பயந்து கொள்ள வேண்டும். எது உண்மையான கேஸ் என்று காண்றார்களோ அதற்கில்லாமல் தான் சம்பாத்தியம் என்பதற்காக ஒரு பொய்யான கேஸிலே உண்மை என்று வாதிட்டால் இன்னொருவருடைய உரிமையை அநியாயமாக பறித்து கொடுத்த பாவமும் வந்து உண்மைக்கு புறம்பாக சொல்லி காசு சம்பாதிச்சு அது 24 கரட் ஹராமா போய்த்திருக்கு. ஒரு பொருள் எப்படி ஒரு மோட்டார் பைக்கல் வியாபாரி, இப்போதான் மோட்டார் பைக்கல் வியாபாரம் நிறைய இருக்காங்க, சரிதானே? மீட்டர் அது ஓடி இருக்கும், 1,24,000 ஓடி இருக்கும். இப்போதான் நியூ டெக்னிக்கெல்லாம் வந்திருக்கு, 1,00,000 அப்படி எல்லாம் ஆக்கி போட்டு 24,000 நிப்பாட்டுறது. அப்படியே செஞ்சு முடிச்சிருவார். ஒரு 20க்கு ட்ரை பண்ணாருண்டா என்ன அப்படியே மீட்டர் மாதிரி ரிபேஸில் சுற்று தான் பழைய 24க்கு வந்துடும். அவன் மீட்டரை தான் பார்ப்பான், பாவம் மிஸ்கின் பாரவன் பார்த்தான். இப்படி தான் இருக்கு, உள்ளுக்கு அது இன்ஜின் போர் பண்ணினது அதெல்லாம் இருக்கும். அவர் செல்வார் 24,000 தான் ஓடினா இன்ஜின் போர் பண்ண கதை வருமா? வராது. ஹைஃபை கம்பெனியிலேருந்து வந்த இன்ஜின் இப்படி பொய்ய சொல்லி தெரிஞ்சுக்கு விற்கார். இது வியாபாரிகள். இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டிலேயும் ஹராம் நிறைஞ்சிருக்கு. அப்போ ஹராம் என்பது தெரிஞ்சுக்குத்தான் செய்கிறார்கள். சரி, இதை சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இந்த தெளிவான ஹலாலுக்கும் தெளிவான ஹராமுக்கும் இடையில் சில தெளிவற்ற விடயம் இருக்கும். இது ஹலாலா இது ஹராமா எதில் சேர்க்கிறது என்று டவுட்டாக இருக்கும். இந்த டவுட்டாக இருக்கிற விடயங்கள் இருக்குத்தானே, அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? யார் இந்த டவுட்டான விடயத்தை செய்வானோ அவன் ஹராத்தில் விழுந்துடுவான். அப்படின்ற என்ன? உனக்கு டவுட்டா அதை விடு என்று சொன்னார்கள். டவுட்டா இது ஹராமா ஹலாலா டவுட்டா இருக்கா? அதில் இன்னொன்று இருக்கு. இந்த மௌலவிட்ட கேட்டால் அவர் சரியான ஹிஸ்ட்ரிக்கு ஒரே ஹராம் என்று 10 கொடுப்பார் அன்சார் மௌலவி. ஆனால் அவர்கிட்ட கேட்குறல்ல, இன்னொரு மௌலவி இருக்கார், அவர் என்ன சொல்றார்? அது அமானா பேங்கு, அது ஹலால் தான். அதனால அந்த மௌலவியும் அமானா பேங்கில் லீசிங்கில் ஒரு வாகனம் வாங்கியிருக்காரு. இப்போ அவர்கிட்ட கேட்குறேன். கேட்டோன்னே நம்மளே கேட்டால் அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, கூடாதானே, வட்டி போல தான் இருக்கு, செய்ய போடான்னு முடிவெடுத்தார். பிறகு அங்கால அந்த மௌலவி அமான பேங்கில் அவரும் ஓராரு, அந்த முஃப்தி ஓராரு இந்த முஃப்தி ஓராருன்றோன்னு இப்போ அவங்களும் மௌலவி மாதிரி தானே. அப்போ என்ன செய்கிறது? இப்போ ட்ரெண்டுக்கும் இடையில் இவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவர் ஹராம் எங்கார், இவர் ஹலால் எங்கார். வேணும் உனக்கு வாஜிபா? சொந்தமாக காசு இருந்தா வாங்குற. இப்ப இஸ்லாம் என்ற பேரில் லீசிங் கொடுத்து வட்டி ஹலாலாக்கப்படுது இவர் செல்ல, அவர் ஹலால் எங்க டவுட் தானே. அப்ப விடு. அல்லாஹ் கேட்பானா என்னண்டி நீ வேன் வாங்கி ஓடினியா? இங்க பாரு, ருவான் அலைஹிஸ்ஸலாமே இவர் வேன் வச்சுக்கு இருந்தார், சொர்க்கத்துக்கு போகணும் அல்லாஹ் சொல்ல போறானா? இல்லையே. ஏதோ கட்டாயம் வேன் இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போற மாதிரி அவர் ஹலால் பத்துவா எடுத்தாராம். இங்கே ஹராம் பத்துவா இருந்தது தானே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றார்? வமன் வகா ஃபி ஷுபஹாத், இப்படியான தெளிவில்லாத விடயத்தில் யார் நிகழ்வானோ எதை செய்வானோ அவன் ஹராத்தில் போய் சேர்ந்துருவான். அப்படி என்றால் எங்களை தவிந்து கொள்ள சொல்லார்கள். உங்களுக்கு தெளிவில்லையா, தவிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இப்படி தவிந்து கொள்ள யாரால முடியும் தெரியுமா? அந்த ஹதீஸில பின்னுக்கு பாருங்கோ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தெரிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை இருக்கிறது, அந்த சதை சீரானால் இந்த உடம்பெல்லாம் சீராகிரும். சதை கெட்டு போனால் உடம்பெல்லாம் கெட்டு போயிடும். என்ன உடம்புக்கு நோய் வந்து உடம்புல புழுத்து வாடிங்கிற கருத்தா? எங்களோட உடம்புல செயற்பாடெல்லாம் பிழையா போகும். அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். எனவே எவருடைய உள்ளம் சீராகுதோ அவர் சந்தேகமான விடயத்தை செய்ய மாட்டார், அதுக்குள்ள உழுபடவே மாட்டார், தவிந்து கொள்வார். அது ஹராமா இருந்துட்டா மக்சர்ல மாட்டிக்கொள்வோம் அல்லவா? மக்சர்ல மாட்டிக்கொள்ள கூடாது. பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை பாருங்கள்.
எப்படி வருகிறது? புகாரில் வார ஒரு ஹதீஸை சொல்ல முதல் ஏத்தி அலன் நாசி ஜமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹராம். மனுஷன் நான் ஹலாலில் இருந்து எடுக்கிறேனா ஹராத்தை எடுக்கிறேனா என்று எதையுமே பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும். காசு வருகுது, அது ஹலாலா ஹராமா, எவன்ட நம்மளோட பாசியல் சொல்லா போல எவன்ட கழுத்து போனாலும் பரவாயில்லை, எவன்ட தாலி ஆர்வாட்டாலும் பரவாயில்லை, நமக்கு காசு வருது. அதுக்காக எப்படியாவது காசை தான் பார்ப்பார்கள் தவிர ஹராம் ஹலால் பார்க்காத ஒரு காலம் பெறும். எனவே சகோதரி, அப்படி வந்தால் முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ், லா யதுகுலுல் ஜன்னத லஹமுன் நபத மினஸ் சுஹப், என்னையாம் ஹராத்தால முளைச்ச சதை, உடம்பில் இருக்கிற சதை ஹராமான ஆகாரம் தின்று வளர்ந்தால் அந்த உடம்பு சொர்க்கம் போக மாட்டாது. அப்ப எங்க போக போகுது? டெண்டில் ஒன்று தானுங்க, சொர்க்கம் போகாட்டி நரகத்தில் விழுந்துருவோம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் பாருங்கள். நான் சில நேரம் என் வீட்டடிக்கு வருவேன். வீட்டை வார போது நபிகளாருடைய பள்ளி பக்கத்தில், வீடு பொது, வீடும் பள்ளியும் பொதுவில் இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தர்ம பொருள்கள் வரும், ஏழை எளிகளுக்கு கொடுக்க சொல்லி வரும். அது பள்ளி வாசலில் குமிஞ்சி இருக்கும். தர்மம் நபிகளாருக்கு ஹராம், ஜக்காத்தும் ஹராம். ஜக்காத்த ரசூலுல்லாஹ் சாப்பிட இல்லாது, அவர் என்ன ஏழை என்றாலும் அவருக்கு ஹராம். அவருடைய குடும்பம் பனு ஹாஷிம்களுக்கு ஹராம், பனுல் முத்தாலிபுக்கு ஹராம், நபிக்கு நம்முடைய குடும்பத்துக்கு ஹராம். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லார்? பக்கத்திலானே சில வேளையில் ஒரு ஈச்சம் பழம் என்னுடைய படுக்கை இடத்துல என்னுடைய விரிப்பில் கிடந்துரும், ஒரு ஈச்சம்பழம். அப்போ பசியோடு இருப்பார். பள்ளிக்குள்ளதான் சாமான் இருக்கிற நபில வீடு பொதுவில், அவரை விரிப்பில் ஒரு ஈச்சம்பழம் கிடக்கும். நான் அதை சாப்பிட எடுப்பேன். அப்போது எனக்கு பயம் வந்துடும், இது தர்மமாக வந்ததாக இருக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்க வந்ததாக இருந்தால் அது தற்செயலாக ஏதோ ஒரு காரணத்தால் பள்ளிக்கு கொட்டக்க இஞ்சால தெரிக்கலாம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய கதவு பள்ளி என்றா என்னது? கதவுக்குள்ள அளவானதான் ரசூலுல்லாஹ். பள்ளிச்சவருக்கும் நபிகளான வீட்டுக்கும் இடையில கதவு தான். அப்ப நான் சாப்பிடுவதற்கு எடுப்பேன். அப்போது என் மனசில் எண்ணம் பெறும், இது தர்ம பொருள் ஈச்சம்பளமாக இருக்கலாம் என்றதும் அதை நான் போட்டுடுவேன். புகாரியில் வர ஹதீஸ் விளங்குறா? எப்படி பேணுதல் அறிக்கணும் பண்ணி அவரை விட்ட கிடக்கிற ஈச்சம்பளம் அவர் கொண்டு வந்து ஈச்சம்பளத்தை தர்ம ஈச்சம்பளத்தை ஊட்ட ஹோட்டல்ல என்றாலும் இப்படி வந்திருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிந்து கொள்கிறார்கள். நாம் எப்படியா தவிந்து கொள்கிறோம்? என் அழகாக பறிச்சு வாங்குறோம், எவ்வளவு அழகாக கேட்கும். அல்லாஹ் அக்பர், நான் செல்ல தேவையில்லை. சரி, அதுக்காக இன்னொரு சம்பவம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு பாரு சம்பவம். அவருக்கு ஒரு குலாம் ஒருவர் இருந்தார். அவர் என்ன செய்வார்? இவருக்கு வருமானம் என்று கிடைக்கிறத கொண்டு வந்து கொடுப்பார். அவர் கொண்டு வந்து கொடுக்கறதுல சாப்பிடுவார். இப்படி இருக்க ஒரு நாள் அவர் வாரார், வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள்? சாப்பிட்டார்கள். அவர் ஒரு வேலைக்கு இருக்கிற பையன் எடுத்துக்கு வந்து கொடுத்தார், சாப்பிட்டார்கள். சாப்பிட்டதுக்கு பிறகு அவர் கேட்டார், தத்ரீமாகாதா, இது என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், என்னப்பாண்டு, இல்லை நான் ஜாஹிலியா காலத்தில் ஒரு மனுஷனுக்கு குறி பார்த்தேன். எனக்கு குறி பார்க்க தெரியா, ஒரு கேமை காட்டி செஞ்சுட்டேன் நான். அவர் சொல்லார், ஒரு சூழ்ச்சி ஒன்றை செஞ்சுட்டேன், வேற எனக்கு அந்த குறி பார்க்கறதுன்னு தெரியா. இப்போ என்ன அவர் சந்திச்சார், அந்த காலத்தில் ஜாஹிலியத்தில் செஞ்சதுக்கு இப்போ என்னை சந்திச்சு எனக்கு இதை தந்தாரு. அதான் நீங்கள் இங்கே சாப்பிட்டது. சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போய்த்தலாம்,
நாம் என்ன செய்வோம்? இதுக்கு அபூபக்கரா குறிபாத்த ரலியல்லாஹு இல்லை, அந்த ஆள் தான் அவன் பிழைய பார்த்தான், ஆளை ஒரு ஏமாத்தி, அவர் ஏமாத்தினவன் ஒருவன், அதுக்கு அவனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சது, அதை கொண்டு இவருக்கு கொடுத்தார். அப்ப அபூபக்கர் என்ன செய்தார்கள்? அவருடைய கையை வாய்க்குள்ள ஓட்டி அவருடைய வயிற்றில் இருந்த எல்லாத்தையும் சட்டி எடுத்தார். இதுக்கு பேர் தான் சீதவியால் பேணுதல். எல்லாத்தையும் நாம் என்ன செய்கிறோம்? நல்லா தெளிவா தெரியும் சீதனம் வாங்கினவன் உண்டு, அதில் நமக்கு வலிமா போகிறான். போய் இருந்து முன்சாபில் இருந்து கோட்டும் சூட்டுக்கும் போட்டுக்கு போய் அழகா என்னையாம் அந்த ஹோலாம் இந்த ஹோலாம் வெள்ளையும் கதிரை பெரிய கதிரை சட்டி, அதுக்கு வெள்ளை சீலை, கொள்ளையடிக்கவன் எல்லாம் எப்படியெல்லாம் கௌரவிக்கப்படுறான் நம்முடைய சமுதாயத்தில். இப்படி கொண்டோ ஒரு ஒரு ஓலமயிலா சமுதாயமாக நாம இருக்கும். படித்தவனுங்கான் அவனுக்கு விளங்குதில்லை, ஆலிஞ்சாவுக்கே விளங்குதில்லை, அவனும் போய் குந்துறான், பிழையா சம்பாதிச்சு நமக்கு தாரான். போகிறோம், நட்பு முறிஞ்சிருமா. தெளிவாக வட்டியை கொடுத்து உழைக்கான், வட்டியில் பிறல்றான், அவனுக்கிட்ட போய் பள்ளிக்கு தர்மம் கேட்கான். என்ன செய்யலாம்? நம்முடைய சமுதாயம் பள்ளி வாசல் சரி, இதுக்கு அங்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சம்பவம் போக இன்னும் நிறைய இடுக்கி டைம் காணாதானே சோட்டா முடிச்சு கொள்ளணும். ஒரு இன்னொரு சம்பவம் சரியா, அது சொல்வதற்கு அழகாக இருந்தது. இது ஒரு சம்பவம் தானே தவிர இது ஹதீஸில் வரவில்லை. ஒரு உதாரணம் என்னவென்றால், யாரை பற்றிய உதாரணம் என்றால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி வரலாற்றோடு சம்பந்தப்படுத்தி எப்படி பேணுதலாக இருந்தார்கள் என்ற ஒரு சம்பவம். ஒரு சம்பவம் அது இது என்னது ஷஹீர் லைஃப் என்ற வட்டத்துக்குள் வரல, இப்படியெல்லாம் பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட ஒன்று என்னென்றால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் யாரு? 5வது நேர்வழி பெற்ற கலிபா என்று சொல்லப்படும். அவர் தேனோட சாப்பிட்றதுக்கு, தேனை ஒரு ஆணமப்பா வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு விரும்பி குடும்பத்தாட்ட கேட்டார். அவர் இப்போ கலிபா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறான். இல்லையா தேன் இருக்காண்டோன்னே இல்லைன்னாங்களாம். அதுக்கு பின்னால் தேன் பெருகுது அவர்கிட்ட. சாப்பிட்டார், நல்லா தண்ணி இருந்தது பிடிச்சிட்டு. அப்போ கேட்டார், எப்படி இது வந்த என்று கேட்டோன்னே, அப்போ அவருடைய வைஃப்ஸ் என்னவாம், இந்த போஸ்ட்மேன் போகிற குதிரை இருக்குதான் அந்த வாகனம், அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஆட்சியாளருடைய செய்தியை கொண்டு போகணும் தானே, ஆட்சியாளருடைய செய்தியை கொண்டு போகணும். அது நாம் போஸ்ட்மேன் நம்பும். அதுக்கு போகிறதுக்கு வேகம் அங்கஞ்ச போகிறதுக்கு பைத்துல் மால் முஸ்லீம்களுடைய பொது சொத்துனா வாகனம் இருக்கும். அந்த காலத்து வாகனம் என்ன, குதிரை, கோவர் கழுதை, இதுகள். அப்படியான அந்த கோவர் கழுதையில் என்ன செய்கிறாருண்டா, அவருடைய வைஃபு 2 தீனார் காசை கொடுத்து வேறக்க இங்கே தேனம் புட்டா வாங்கிட்டு வாங்கோ என்ற மாதிரி கொடுத்த காசிக்கு அவர் தேன் வாங்கி கொடுத்தார். வழங்கா சொல்லது வாகனமாற வாகனம், போஸ்ட்மேன் இந்த செய்தியை அங்கே இங்கே பரப்புறத்துக்கு வச்சிருக்கிறவர வாகனம், அதுக்குண்டு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட வாகனம். இப்போ அரச ஊழியர்களுக்கு தந்திரிக்கால வாகனம், டிஎஸ்மாருக்கு தந்திரிக்கு, பெரிய பெரிய அதிகாரிமாருக்கு தந்திரிக்கு, இப்படி அரச ஊழியர்களுக்கு எத்தனையோ வாகனம் தந்திரிக்கல, அப்படி வாகனம். அதில் அந்த போஸ்டர் எடுத்துக்க அந்த செய்தியை, அரசனின் செய்தியை, ஆட்சியாளரின் செய்தியை கொண்டு போகிறவர்கிட்ட அவர் அரச வாகனத்தை பாவிப்பார். அவர்கிட்ட காசு கொடுத்து தான் இந்த தேன் வந்தது என்றதோட தேனை கொண்டு வாங்கண்டார். தேன் உடனே வரணும். என்ன செஞ்சார்? அந்த தேனை விற்க வச்சாராம். கொஞ்சம் கூடிய விலைக்கு விற்க வச்சு போட்டு 2 தீனார் தானே, இன்னும் உண்ட 2 தீனார் புடி, மிச்ச காசு எல்லாம் எங்கே? பைத்துல் மாலுக்கு கொடு. மிச்ச காசு எங்கே போகுது? பைத்துல் மாலுக்கு போகுது. என்ன வாகனம் பாதிக்கப்பட்டீங்க? தேன் காசுக்கு தான் வாங்கப்பட்ட. அது வாங்குறதுக்கு எடுத்துக்கு போன அவர் போகிற வழியில் இந்த வாகனத்தில் போனவர் அந்த நேரம் வாங்கினத்தால அதில் வாரது நமக்கு சொந்தம் இல்லை, அதில் அந்த ப்ராஃபிட் எல்லாம் தூக்கி பைத்துல் மாலை போடுன்றாங்களாம்.
இந்த சம்பவம் சரியா லைஃபாங்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பேணுதலாக சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அந்த உண்மையான அதிகாரிகள். அன்பிற்குரிய சகோலே, கொஞ்சம் நாங்கள் எங்களோட உடம்பில் ஹராம் சேராம, உங்களுக்கு ஹராம் ஆளால் நான் செல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் என்னை விட நல்லா தெரியும் என்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கித்தான் எல்லா ஹராமான லீசிங் வாகனம் ஓடுது, ஹராமான தொழில்கள் நடக்குது. ஒரு ஹராமான விஷயத்துக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறோம். எத்தனை தரம் மிம்பரில் பேசப்பட்டிருக்கு. அதனால் நரகத்தில் இருந்து நாம் தப்பினாத்தான் சகோதர சகோதரிகளே சொர்க்கம் போகலாம். என் தாய்க்குலமே, நீங்கள் தான் இராவணக்கம் தராவி தொழுகையில் அடித்து பிடிச்சி வணங்குறீர்கள். உங்களோட ஆம்பளை பிள்ளையின் பெயரால் நீங்கள் வாங்கின தெளிவான அந்த 24 கரட் ஹராத்தையும் அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. அதை உரிய உங்களுடைய மகன் அவனுடைய மச்சினமாருக்கு சேரணும், கொடுத்து ஹலாலாகுங்கள். இந்த நோம்போடு உங்களுடைய உடம்பு பரிசுத்தமாகட்டும். அப்பதான் நம்முடைய துவா கபூல், நம்முடைய நோன்பு கபூல், நம்முடைய வணக்கம் கபூல். நரகத்திலிருந்து தப்பி சொர்க்கம் போகலாம். அல்லாஹ்வும் எங்களுக்கு அதே சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், அதை நான் சொல்லி முடிக்கிறேன் சுருக்கமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், என்னவென்றால் எவருடைய ஹக்குகள், ஒவ்வொருத்தருக்குரிய ஹக்குகளை அவரிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். ஒவ்வொருவருடைய ஹக்குகளையும் அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எவருக்கும் சேர வேண்டிய ஹக்குகளை நீங்கள் வைத்துக் கொண்டால் நரகத்துக்கு போயிடுவோம், எங்களை காப்பாற்ற முடியாது. அங்கே மஹ்சர், நாம் மௌத்தாவது நிச்சயம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. மரணம் நிச்சயம், மஹ்சர் மைதானம் நிச்சயம். நரசர் மைதானம் கேள்வி கணக்கு முடிந்ததன் பின்னர் நரகத்தை தாண்டினால் தான் சொர்க்கலோகம். நரகத்துக்குரிய காரியத்தை செய்து விட்டோமா மாட்டிக்குவோம். அங்கே பொய் இல்லை, புரட்டில்லை, ஏமாத்தி இல்லை என்ற உறுப்புகள் சாட்சி செல்லக்கூடிய நாள். அதனால் தாய்மார்களே, சகோதரர்களே, இவ்வாறு நரகத்துக்கிட்டு செல்லக்கூடிய காரியத்தில் முதல் ஹராமான ஆகாரம், ஹராமான வகையிலான வருமானங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பேசிய எனக்கும் உங்களுக்கும் 100% பேணுதலாக நடக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.